சத்தீஸ்கர் மாநிலத்தில் சட்டவிரோத மதமாற்றம் மற்றும் மனித கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 கன்னியாஸ்திரிகள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதை கொண்டாடும் வகையில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விழாவில் பீட்டர் என்பவரது மகனும் திராவிடர் கழக நிர்வாகியுமான ரமேஷ் என்பவர் இந்துக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியுள்ளார். 2 கன்னியாஸ்திரிகளையும் ஜாமீனில் மட்டுமே விடுவிக்கப்பட்டுள்ள போது அவர்களை ஏன் இவர்கள் கொண்டாட வேண்டும்? இந்த குழுக்கள் இந்து மதத்தை மட்டும் ஏன் தாக்குகின்றன? பெரியாரையும் ரமேஷ் மேற்கோள் காட்டியுள்ளார். பெரியாரின் தீவிர இந்து விரோத போக்கை இது அம்பலப்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் 2 சகோதரிகளையும் இன்றைக்கு சிறை வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு இருப்பதை விட, ஒரு தீண்ட தகாதவனாக இருப்பதை விட, ஒரு புலையனாக இருப்பதை விட, ஒரு பல்லனாக இருப்பதை விட, ஒரு பறையனாக இருப்பதை விட, ஒரு கிறிஸ்துவனாக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம். நாங்கள் வரவேற்கிறோம். பெரியார் சொன்னார், நீ இந்து மதத்திலே தாசி மகனாக தேவடியார் மகனாக இருப்பதை விட நீ சுயமரியாதை உள்ள மனிதனாக நீ போய் மாற்று மதத்துக்கு போன்னு பெரியார் சொன்னார்.